கர்த்தருடைய முடிவு தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஏவாளுக்கு என்ன சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தது? என்ன? இந்த கனியை நீ புசிக்க கூடாது சொல்லிட்டு போயிட்டாரு. பக்கத்துலேயே உட்காந்துட்டே இல்லை, அவர் கை பிடிச்சிட்டுலாம் இல்லை. நீ சாப்பிடக்கூடாது, நீ சாப்பிடக்கூடாது, நீ சாப்பிடக்கூடாதுலாம் பிடிச்சி வைக்கல. உனக்கு முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலையும் திறமையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அந்த கிருபையும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி ஒத்துக்க முடியும்? உண்மைதானே? நம்ம ஒரு காரியத்தில் முடிவு எடுத்தாதான் அந்த காரியத்தை போய் செய்ய முடியும். அப்போ நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு பிசாசு தான் என்னை கொண்டு போய், பிசாசு தான் எனக்கு அந்த சிந்தனையை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் கொடு. இப்போ உங்களுக்குள்ள ஒரு பாவ சிந்தனை வருது, சில காரியத்தை விட முடியல, உடனே டக்குன்னு என்னன்னா தெய்வத்தினுடைய சிந்தையை மாற்றக்கூடிய ஆற்றலை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா? எனக்கு இந்த சிந்தனை வருது, நான் உடனே என்ன செய்யணும்? அந்த சிந்தனை என்னை மேற்கொள்ளாதபடி என் சிந்தனைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் கீழ்ப்படுத்தி அதை சிறைப்படுத்த வேண்டும். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரா இல்லையா? கண்டிப்பா கொடுத்திருக்கிறார் இல்லையா? அப்போ நம்ம நினைக்கிறோம் அது என்னால விடவே முடியல, அது என்ன பிடிச்சிக்கிச்சு. இல்ல, நீதான் அதை பிடிச்சிட்டு இருக்கிற. அல்லேலூயா. நீதான் அதை விடாத இருக்கிற. அது விட்டா உன்னை விட்டு ஓடிடும். நீதான் அதை விடாதபடி பிடிச்சி சில காரியத்தை நம்ம விடாது இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில சில நன்மைகளை பெற முடியல. அல்லேலூயா. இந்த இடத்துல இன்னைக்கு சொல்ற ஆண்டவர் நமக்கு முடிவெடுக்கக்கூடிய தெளிவான ஒரு ஆற்றலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்லும் பொழுதே இது உனக்கு தகுதியா இருக்காது, இது உனக்கு மேன்மையா இருக்காது, இதை விற்று, இது வேண்டாம், இதை நீ செய்யாத, ஆண்டவர் எச்சரித்து சொல்லும் பொழுதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? எனக்கு அதுதான் வேணும், நான் அதை விட முடியாது, அது ரொம்ப நாளா எனக்கு பழக்கம், இந்த காரியத்தை என்னால் விட முடியல, நான் பைத்தியமா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் சும்மா. உண்மையா இல்லையா? சொல்லுங்க, அதெல்லாம் சும்மாவா உண்மையா? ஏன் நான் முடிவெடுக்கக்கூடிய திறமையையும் ஆற்றலையும் அபிஷேகத்தையும் கிருபையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எங்க நெருப்பை கொளுத்தி உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்து சுட சுட அப்படியே தகன்னு எள்ளி சூடாகிற அளவுக்கு வச்சுட்டு அதை தொடுன்னு சொன்னால் என்ன செய்வோம்? விட முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். இதை கொஞ்சம் தொட்டு பாருப்பா, இதை கொஞ்சம் தொட்டு பாருமான்னு சொன்னால் என்ன செய்வாங்க? ஏன் தொட மாட்டாங்க? அது தொட்டா சுடோன்னு தெரியுது. அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிற நமக்கு எல்லாவற்றிலும் கர்த்தர் ஞானத்தை ஈந்தருள. துணிகரமாய் செய்கிற பாவம் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. இது தவறுன்னு தெரிந்து இது எனக்கு தகுதியா இருக்காது, இது எனக்கு மேன்மையா, நான் எடுத்துக்கொண்டு வந்த வார்த்தையே வேறு, ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிற வார்த்தை வேறு. அல்லேலூயா. எது வேணுமோ அதை தான் சபைக்கு பேசுவார். காதுள்ளவன் இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். நீ அதை விடணும் அப்படி நீ முயற்சி எடுத்தா தான் அதிலிருந்து வெளியே வர முடியும். உனக்கு அந்த ஆசை வராத வரையிலும், நான் நல்லா வாழணும் இந்த உலகத்துல அப்படின்னு ஆசை வராத வரையிலும் அதை என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, மேற்கொள்ளவே முடியாது. நான் சொல்றேன், கண்டிப்பா நமக்கு ஆண்டவர் அந்த திறமையும் கிருபையும், அதற்காக தான் அவர் ஜீவனையே கொடுத்தார். நம்ம பாவத்துல போய் விழுந்துடக்கூடாது என்பது. அதனால தான் தாவீது சொல்லுகிறார், துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கி காத்தருளும். அல்லேலூயா. இன்னைக்கு துணிகரமாய் செய்து கொண்டிருக்கிறோம். நான் யாரும் தெரியல, ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், ஆவிக்குண்டான சபைக்கு வரேன், திருவிருந்து எடுக்கிறேன், ஆனால் துணிகரமாய் பாவத்துக்குள்ளே ஈடுபடும் பொழுது ஒரே ஒன்று நினைக்கணும், நான் யாரு என்பதை நினைக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரு பார்க்குறாங்க அப்படி என்றல்ல, ஒவ்வொரு நிமிடமும் இங்கே யோசுவாவோடு கூட இருந்த தேவன் நம்மோடு எல்லா சூழ்நிலைமையில நீ பாவம் செய்யும் பொழுது உன் கூட அங்கே நிற்க மாட்டார், தூரம் இருந்து பார்ப்பார். அல்லேலூயா. நீ என்னெல்லாம் பண்ணுற, எப்படிலாம் இந்த பாவத்துக்குள்ள நீ சந்தோஷிக்கிற என்பதை தூரம் நின்று பார்த்து கொண்டிருப்பார். விட முடியாதது ஒன்றுமே இல்லைங்க. அவர் நமக்கு உதவி செய்கிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இங்க ஆதாம் ஏவாளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த தோட்டத்துல தேவன்
நன்மையும் வச்சுட்டாரு, தீமையும் ரெண்டுமே வச்சுட்டாரு. இப்போ நீ நன்மையை எடுக்கிறதோ உன்னுடைய முடிவு தான், தீமையை எடுக்கிறதோ உன்னுடைய முடிவு தான். எது உனக்கு நல்லா இருக்கும், நீ எதை எடுத்தா உனக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், எதை எடுத்தா உன் சரீரம் நல்லா இருக்கும், எதை எடுத்தா உன் குடும்பம் நல்லா இருக்கும் என்ற ஞானத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இடத்திலும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் கொடுத்திருந்தார். அல்லேலூயா.